ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் யூடியூப்போட கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வருதுன்பா. அந்த கைட்லைன் ஸ்ட்ரைக்கு சரி, வார்னிங் சரி, எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஆமாங்க, அதாவது ஈஸியாக வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். அது எப்படி தான் வீடியோ பார்க்க போகிறோம், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனோட அது ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அது எங்களுக்கு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க, சரிங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ இப்போ வந்து கூகுள் க்ரோம், அதாவது அதில் வந்து டெஸ்க்டாப் சைட்டை ஓப்பன் பண்ணிங்க, சரிங்களா? தெரியாதவங்க எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க. டெஸ்க்டாப் சைட் ஆன் பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் சர்ச் பண்ணுவோம் யூடியூப், சரிங்க? இதில் போனால் டேஷ்போர்ட், அதாவது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு எத்தனை ஸ்ட்ரைக் இருக்குது, அது வார்னிங் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுவாங்க. என்ன ஸ்ட்ரைக் வந்தாலும், சரிங்களா? நீங்கள் அந்த வாருங்க, எனக்கு 2 ஸ்ட்ரைக் வந்திருக்கு, சரிங்களா? இப்போ வந்து கரெக்டாக கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் 2வது வந்துருக்குது. கைன் மாஸ்டர் ப்ரோ எபிகே வெர்ஷன் பண்ணிப்போம், சரிங்களா? இப்போ அதை கிளிக் பண்ணிங்க. அது மேலே இப்போ கிளிக் பண்ணணும்னு பாருங்கள், கீழே பாருங்கள், பாருங்கள் ஸ்டார்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா? ஆமாங்க, அந்த ரிவ்யூ பண்ணுறதுக்கு, அதை உங்கள் கண்டென்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு அதை கொடுக்கறதுக்கு கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள் கீழே பாருங்கள், நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பேக் நெக்ஸ்ட் இருக்குது. நீங்கள் இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பண்ணால் நம்ம அப்பீல் பண்ண போக முடியும், சரிங்களா? அதான் அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. இப்போ நான் வந்து கைன் மாஸ்டர் ப்ரோ எப்படி அதை டெவலப் பண்ணுற அப்படின்னு சொல்லி போட்டுங்காட்டி எனக்கு வந்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துச்சு, சரிங்களா? அது வந்து நீங்கள் வந்து நான் வந்து அப்பீல் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஐ டோன்ட் வாண்ட் அப்பீல் இருக்குது, ஐ வாண்ட் அப்பீல் இருக்குது. நம்ம அப்பீல் பண்ணணும், அதனால் ஐ வாண்ட் அப்பீல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி, சரிங்களா? ஆமாங்க, இப்போ வந்து நம்ம கமெண்ட், நம்ம என்ன கமெண்ட் லீவ் பண்ணுறோமோ அதை கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? நம்ம ஒரு கமெண்ட்டை நம்ம சொல்ல போகிறோம், எப்படி ரிவ்யூ பண்ணுங்க, சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து ஐ ஹேவ் எக்ஸ்பிளைனட், நான் வந்து எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கைன் மாஸ்டர் எப்படி டெவலப் பண்ணுறது. இது வந்து லீகல் தான், நான் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்காக வீடியோ. ப்ளீஸ் ரிமூவ் மை கம்யூனிட்டி ஸ்ட்ரைக். இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹார்ம்ஃபுல் அந்த டேஞ்சரஸ் ஆக்ட்ஸுக்கு கீழே இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிற ரூல்ஸுக்கு மீறி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அப்புறம் இந்த ரீட்ராக், அதாவது ரிமூவ் பண்ணுங்க இந்த கம்யூனிட்டி டெஸ்ட்டுக்கா சார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறோம், சரிங்களா? நம்ம வீடியோ கண்டென்ட்டில் ஒரு தப்பு இல்லை அப்படின்னா, நம்ம நேர்மையாக போட்டுக்கோ அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அது வந்து கொஞ்சம் அதாவது ப்ரோ எபிகே டெவலப் பண்ணுறது வந்து அது லீகல் தான், அது வந்து என் மேலே தப்பு இருக்குது. அதனால் வந்து அந்த கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணல எனக்கு. அதனால் நீங்கள் வந்து இதுவும் நீங்கள், சரிங்களா? இந்த வீடியோ நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் சொல்கிற ரூல்ஸை மீறல, அதாவது ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் ஆக்ட் தாண்டல. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி இது வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு தேங்க்யூன்னு சொல்லி ஒரு இது வந்து கீழே பாருங்கள் சப்மிட் அப்படின்னு சொல்லி இருக்குது, அந்த சப்மிட்டை கொடுத்துரு, சரிங்களா? அதாவது உங்கள் வீடியோ வந்து இல்லைங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் அப்பீல் பண்ணுங்கள், சரிங்களா? என்ன வீடியோ போட்டணும் அப்படியே அப்பீல் பண்ணி பாருங்கள். அவங்க மனசு இறங்கி வந்தால் உங்களுக்கு வந்து அவங்க சொன்ன ரூல்ஸை தாண்டி போகலின்னா கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள் பண்ணி போட்டு இப்போ கீழே பாருங்கள், இப்போ கீழே வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வந்து உங்கள் கமெண்ட், அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறீங்க உங்கள் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி, அதாவது நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெயிலில் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் நைட் நேரத்தில் கொடுத்தா ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து பண்ணிடுவாங்க, ரிப்ளை பண்ணிடுவாங்க. அது ஸ்ட்ரைக் இருக்கா இல்லை வந்து இல்லீகலாக இல்லை நான் இல்லீகலான்னு, சரிங்களா? லீகலாக இல்லீகலாக சொல்லிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் மத்தியானம்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், சரிங்களா? அவங்க வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க மெயில் பண்ணுவாங்க, இல்லை இதுலேயும் சொல்லுவாங்க. அப்பீல் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா ரிஜெக்ட் வந்துரு, இல்லை அப்பீல் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அதே மாதிரி வந்துரு. அதே மாதிரி நீங்கள் வந்து வார்னிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஆமாங்க, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி இது மாதிரி நிறைய கண்டென்ட் நம்ம சேனல் இருக்குது, யூடியூப் சரி, வாட்ஸ்அப் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுது, சரிங்களா? அதாவது வார்னிங் வந்தால் ஒரு பிரச்சனை இல்லைன்பா, ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்ட்ரைக் 1 வராமல் தான் பார்த்துக்குவோம், 2 வராமல் பார்த்துக்குவோம், 3 வந்தால் சேனல் க்ளோஸ் ஆயிடும். அதாவது ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா 3 மாதம் வெயிட் பண்ணி போடலாம், ஒரு வாரத்துக்கு மட்டும் வீடியோ போட முடியாது. எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் வந்தங்காட்டி எனக்கு பழகிடுச்சு நண்பா. உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்காக இருந்தால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, எனக்கு வருத்தமாக தெரிஞ்சு. அதனால் என்னென்ன வீடியோ போட்டால் ஸ்ட்ரைக் வரும், என்னென்ன வீடியோ போட்டால் ஸ்ட்ரைக் வராதுனால வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இல்லீகல், அதாவது கைன் மாஸ்டர் ப்ரோ ஹாட்ஸ்டார் மூலியமாக எப்படி வீடியோ பார்க்காம அதுக்கு தனியாக ஒரு ஆன்லைனில் ஒரு ஆப் பதிப்பாக அது மாதிரிலாம் சொன்னோம்னா, இல்லீகலாக சொன்னோம்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க, சரிங்களா? நான் எல்லா வீடியோ மேக் பண்ணி போடுறேன், சரிங்களா? நீங்கள் நம்ம சேனல் புது வீடியோ இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் வந்து ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு, உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு, அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.